ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான தேநீர் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. பொங்கல் பண்டிகைக்கு எல்லாருமே வீட்லேயுமே மஞ்சள் கொத்து, இஞ்சி கொத்து நிச்சயமாக வாங்கியிருப்போம். பொங்கல் பானையில் சுற்றி அதை வச்சு தான் படைச்சிருப்போம். அதை காய வச்சு வீணாக்கி போட்டுறாமல் அதில் ஒரு பயனுள்ள ஆரோக்கியமான ஒரு தேநீர் தயாரித்து குடிச்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அந்த மஞ்சளையும் இஞ்சியும் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஞ்சளும் இஞ்சியும் நம்மளோட உணவில் தினந்தோறும் சேர்த்துக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு பொருள் தாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. மஞ்சள் வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் சரி பண்ணிடும். இஞ்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். வயிற்றில் இருக்க அஜீரண கோளாறுகளை சரி பண்ணி ஜீரண சக்தியை அதிகரிக்குங்க. இது ரெண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி பேனில் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதில் விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க போதும். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் சுத்தமான தேன் கலந்து குடிச்சு பாருங்கள். அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். பாருங்கள், இந்த இஞ்சியை நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த பொங்கல் டைமில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மஞ்சள் நிறைய கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி உடனே பயன்படுத்தி பாருங்கள். ரொம்பவே மாற்றம் தெரியும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, புத்துணர்ச்சியாக இருக்கும். நீங்களும் இந்த ட்ரிங்கை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.